வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு இன்னர் வைப் சென்ஸ் தமிழ். இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே ஸ்பெஷலானது. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது திடீர்னு கடிகாரத்தை பார்க்கும்போது மணி 3:33 அப்படின்னு இருந்திருக்கா? அல்லது வண்டி நம்பர் பிளேட்ல பில் போடும்போது இப்படி எங்க பார்த்தாலும் இந்த 333ங்கிற நம்பர் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கா? அப்படி நடந்தா அது வெறும் எதேச்சையான விஷயம் கிடையாது. அது பிரபஞ்சம், யுனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்பும் ஒரு முக்கியமான அழைப்பு. இன்னைக்கு இந்த வீடியோல ஏஞ்சல் நம்பர் 333 உங்களுக்கு என்ன சொல்ல வருது? குறிப்பா உங்களுடைய திறமைகள், உங்களுடைய உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றும் உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவிட்டி இதிலெல்லாம் என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும்? கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த மெழுகுவர்த்தி பரிகாரம், கேண்டில் ரிச்சுவல் ஒன்னையும் நாம பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கையில இருக்கிற பயம் மற்றும் கவலைகளை எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை. இந்த வீடியோவோட முடிவுல நீங்க ஒரு புது மனுஷனா உணர்வீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 333 அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். நியூமராலஜி படி நம்பர் 3 என்பது வளர்ச்சி, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி மற்றும் மகிழ்ச்சியோட அடையாளம். ஒரே நம்பர் 3 முறை வரும்போது அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகுது. உங்களுடைய பாதுகாவல் தேவதைகள், கார்டியன் ஏஞ்சல்ஸ், நாங்க உன் கூடவே இருக்கோம், உனக்கு துணையா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த 333. இந்த நம்பர் உங்க கண்ணுல படுதுன்னா அதுக்கு முக்கியமான 3 அர்த்தங்கள் இருக்கு. அதை ஒவ்வொன்னா ஆழமா பார்ப்போம். முதல் மற்றும் மிக முக்கியமான செய்தி, எக்ஸ்பிரஸ் யோர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். நம்மள பல பேர் நமக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளி உலகத்துக்கு காட்டாம உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்போம். நமக்கு பாட வருமா? படம் வரைய வருமா? இல்ல 4 பேர் முன்னாடி பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு தயங்கி தயங்கி வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இந்த 333 நம்பரை நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட சொல்றாங்க, போதும், இனிமேல் தயங்காதே, உனக்குள்ள இருக்கிற அந்த திறமையை வெளியே கொண்டு வா. இது ஒருவேளை எழுத்தா இருக்கலாம், ரைட்டிங், பாட்டா இருக்கலாம், சிங்கிங், ஓவியமா இருக்கலாம், டிராயிங், அல்லது உங்க மனசுல இருக்கிற உண்மையை தைரியமா பேசுறதா கூட இருக்கலாம். நண்பர்களே, உங்களுடைய ஆன்மா, சோல் இந்த உலகத்துல எதையோ படைக்கத்தான் வந்திருக்கு. உங்களுடைய அந்த இன்னர் வாய்ஸை நீங்க கேட்கணும்னு பிரபஞ்சம் விரும்புறாங்க. உங்க தொண்டை சக்கரம், த்ரோட் சாக்கரா திறக்க வேண்டிய நேரம் இது. உங்க மனசுல இருக்கிறதை அடக்கி வைக்காதீங்க. அது உங்க ஆரோக்கியத்தையே பாதிக்கும். நீங்க எப்போ உங்களை முழுசா வெளிப்படுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். சோ இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க. இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, ஆசஸ் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது உங்கள் உறவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள். வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அந்த பயணத்துல எல்லாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க. 333 எண் வரும்போது நீங்க உங்க சுத்தி இருக்கிற ஆட்களை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல அல்லது உறவுகள்ல யாராவது உங்களை ரொம்ப காயப்படுத்துறாங்களா? யாராவது உங்களுடைய எல்லைகளை, பவுண்டரிஸ் மீறி நடந்துக்கிறாங்களா? இல்ல யாரோ ஒருத்தர் கூட பேசினாலே உங்க எனர்ஜி எல்லாம் குறைஞ்சு போன மாதிரி ட்ரெயின்டு ஃபீல் பண்றீங்களா? அப்படி இருந்தா இதுதான் சரியான நேரம். அந்த உறவுகளை கட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. சில சமயங்கள்ல நம்ம பழைய நினைவுகளுக்காக சிலரை நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்க நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருப்பாங்க. உறவுகள் கசந்து போயிருக்கா என்ன யோசிங்க. தேவ தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வட்டத்தை, சர்க்கிள் சுத்தப்படுத்துங்க. யார் உங்களுக்கு ஊக்கத்தை தர்றாங்களோ, யார் உங்க முகத்துல சிரிப்பை வர வைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்க கூட இருக்கணும். எதிர்மறையான மனிதர்கள், டாக்ஸிக் பீப்புள் உங்க வாழ்க்கையில இருந்தா
அவங்க உங்களுடைய வைப்ஸை குறைச்சிடுவாங்க. அதனால தைரியமா சில கடினமான முடிவுகளை எடுங்க. உங்க மன அமைதி தான் முக்கியம். 3வது செய்தி, இது ரொம்பவே பவர்ஃபுல். ரிலீசிங் நெகட்டிவிட்டி, அதாவது எதிர்மறையை விடுவித்தல். 333 எண் மாற்றத்துக்கான எண். நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா பழைய குப்பைகளை சுமந்துகிட்டு போக முடியாது இல்லையா? நம்ம மனசுக்குள்ள பல வருஷமா யார் மேலேயாவது கோபம், ஆங்கர், வெறுப்பு, பொறாமை அல்லது கடந்த காலத்தை பத்தின கவலைகள் தேங்கியிருக்கும். இது எல்லாமே ஒரு பெரிய பாறை மாதிரி நம்ம மனசை அழுத்திட்டு இருக்கும். ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட சொல்றாங்க, அந்த சுமைகளை இறக்கி வை. அப்பதான் உன்னால வானத்துல பறக்க முடியும். எதிர்மறை எண்ணங்களை நீங்க புடிச்சு வச்சிருந்தீங்கன்னா, அது உங்களுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை குறைச்சிடும். பிரபஞ்சத்தோட விதிப்படி எதை நீங்க உணர்றீங்களோ அதையே ஈர்ப்பீங்க. நீங்க சோகமாவே இருந்தா, சோகமான நிகழ்வுகள் தான் நடக்கும். அதனால மன்னிக்க வேண்டியவங்கள மன்னிச்சிடுங்க. பிடிக்காத சூழ்நிலைகளை விட்டு விலகிடுங்க. உங்க அதிர்வலைகளை வைப்ஸ் உயர்த்த வேண்டிய நேரம் இது. பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே உள்ள அனுமதிங்க. இப்போ உங்க மனசை மாற்றியமைக்க ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழியை, அஃபர்மேஷன் நாம பார்க்க போறோம். இத நீங்க தினமும் காலையில எழுந்ததும் அல்லது ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. கண்களை மூடி மனதார இதை சொல்லுங்க. என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து எதிர்மறை உணர்ச்சிகள், மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகளை நான் முழுமையாக விடுவிக்கிறேன். English, I release any negative emotions, people and situations from my life. இதை சொல்லும்போது உண்மையிலேயே உங்க மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்குற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. வார்த்தைகள் சும்மா இல்ல, அது மந்திரம் மாதிரி வேலை செய்யும். சரி நண்பர்களே, இப்போ நாம இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஆக்டிவேஷன் ரிச்சுவல், அதாவது செயல்முறை. எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயம், கவலை, நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் விரட்டுறது? அதுக்கு ஒரு எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் இருக்கு. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு கருப்பு மெழுகுவர்த்தி, பிளாக் கேண்டில். ஏன் கருப்பு மெழுகுவர்த்தி? ஆன்மீகத்துல கருப்பு நிறம்ங்கிறது எதிர்மறை சக்தியை உறிஞ்சக்கூடியது. அப்சார்ப்ஸ் நெகட்டிவிட்டி. எப்படி ஒரு கருந்தொளை, பிளாக் ஹோல், எல்லாத்தையும் உள்ளிழுத்துக்குமோ, அதே மாதிரி இந்த கருப்பு மெழுகுவர்த்தி உங்களுடைய கவலைகளை உறிஞ்சி அழிச்சிடும். செய்முறை, ஸ்டெப்ஸ். வாங்குதல், ஒரு முழு கருப்பு மெழுகுவர்த்திய வாங்கிக்கிங்க. எழுதுதல், கார்விங், ஒரு ஊசி அல்லது கூர்மையான குச்சிய வச்சு அந்த மெழுகுவர்த்தியின் மேல எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து போகணுமோ அதை எழுதுங்க. உதாரணத்துக்கு பயம், ஃபியர், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், கடன், எதிர்மறை எண்ணம், கோபம். ஏற்றுதல், இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து அந்த மெழுகுவர்த்தியை ஏத்துங்க. கவனித்தல், அந்த நெருப்பை பாருங்க. அது எரிய எரிய நீங்க எழுதின அந்த பிரச்சனைகளும் கரைஞ்சு போறதா மனசுல நினைங்க. முக்கியமான குறிப்பு, அந்த புகைய கவனிங்க. புகை எவ்வளவுக்கு எவ்வளவு கருப்பா வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்ககிட்ட இருந்து நெகட்டிவிட்டி வெளியே போகுதுன்னு அர்த்தம். எச்சரிக்கை, மெழுகுவர்த்தியா ஏத்தி வச்சுட்டு தூங்கிராதீங்க. பாதுகாப்பா கையாளுங்க. அது முழுசா எரிஞ்சு முடியற வரைக்கும் அல்லது நீங்க போதும்னு நினைக்கிற வரைக்கும் எரிய விடுங்க. இத செஞ்சு முடிச்சதும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதி, ஒரு புது இன்னர் வைப் உருவாகிறத நீங்க உணர்வீங்க. நண்பர்களே, 333 என்பது வெறும் நம்பர் இல்ல. அது உங்களுக்கான ஒரு புதிய ஆரம்பம். உங்களை வெளிப்படுத்துங்க. எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். தேவையில்லாத உறவுகளை விலக்குங்க. ரிலீஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். நெகட்டிவிட்டியை எரிச்சு சாம்பலாக்குங்க. பேர்ன் த நெகட்டிவிட்டி. உங்க ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தயாரா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில 333 நம்பரை பார்த்திருந்தா கமெண்ட்ல ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க
நம்ம இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாசிட்டிவா இருங்க. உங்க வைப்ஸ் உயர்வா வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.